சிம்டம்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்கள்ல வந்து இதனால வரக்கூடிய சிம்டம்ஸும், நம்மளுக்கு சாதாரண பிரச்சனைகளால வரக்கூடிய சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மனால நெறைய நேரங்கள்ல வந்து இது ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. லிம்போமா இருக்குன்னா என்ன சிம்டம்ஸ் தான் இருக்கும்? எப்படி தான் இதை நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு கழுத்தில ஏதோ ஒரு நெறிக்கட்டி. இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப லிம்போமா இருக்கு. அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதைய ஃபர்தரா நம்ம எப்படி ட்ரீட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வணக்கம். நான் உங்க ENT டாக்டர் விக்னேஷ் ஓக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து லிம்போமா. ஸோ இந்த லிம்போமா அப்படிங்கிறத பத்தி பார்க்க முன்னாடி நம்ம பேசிக்கா வந்து இந்த லிம்போமான்னா என்னங்கிறத பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த லிம்போமாங்கிறது இந்த நெறிக்கட்டியில வரக்கூடிய ஒரு டியூமர் தான் வந்து நம்ம லிம்போமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கழுத்துல பார்த்தோம்னா பல விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்மளுக்கு அதுல எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, ரத்த குழாய் இருக்கு. அது கூடவே சேர்ந்து இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுவும் அது கூடவே இருக்கு. ஸோ இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ல வரக்கூடிய இந்த டியூமர் தான் வந்து நம்ம லிம்போமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த லிம்போமா வந்து நம்மளால வந்து மேஜரா 2 டைப்பா நம்மளால பிரிக்க முடியும். ஒன்னு ஹாட்ச்கின்ஸ் லிம்போமான்னு சொல்லுவோம், இன்னொன்னு நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்கள்ல வந்து இதனால வரக்கூடிய சிம்டம்ஸும், நம்மளுக்கு சாதாரண பிரச்சனைகளால வரக்கூடிய சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளால நிறைய நேரங்கள்ல வந்து இது ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த லிம்போமா வந்து சின்ன வயசு, நடு வயசு, பெரியவங்க யாருக்கு வேணாலும் இது வரலாம். இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா யூசுவலாக நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து வயசானவங்களுக்கு தான் அதிகமாக வரும்னு நினைப்போம். பட் ஆனால் இந்த லிம்போமாங்கிற அப்படி கிடையாது. இது எந்த வயசில் இருக்கவங்களுக்கு வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இப்படி ஒரு வேளை எனக்கு லிம்போமா இருக்குன்னா என்ன சிம்டம்ஸ் தான் இருக்கும்? எப்படி தான் இதை நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு கழுத்தில் ஏதோ ஒரு நெறிக்கட்டி சில பல வாரங்களாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நார்மலாக எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டில் சரியாக மாட்டேங்குது அப்படின்னாலோ, இல்லை நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃபீவர் வந்து அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 100, 102 அதுக்கு மேலேயே இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக குறையவே மாட்டேங்குது அப்படின்னாலோ, இல்லை நம்மளுக்கு பெர்சிஸ்டண்ட்டாக டயர்டாகவே ஃபீல் பண்ணுறோம். நம்ம நார்மலாக தூங்குகிறோம், எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், எல்லாமே நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு இன்னுமே வந்து இது வந்து அந்த டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எந்த விதமான சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இது லிம்போமாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு லிம்போமாவாக இருக்குன்னு டவுட் இருந்தால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இதை வந்து நம்ம லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபைன். ஸோ இதில் என்ன இந்த லிம்போமாவில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் என்ன ஆகும்னா, அந்த செல்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தது தான், அந்த செல்ஸுக்கு அந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் இந்த லிம்போமா வருது. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது, நம்ம ரேடியாலஜிக்கலாக ஒன்று நம்ம சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், இல்லை தேவைப்பட்டா பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேன் அப்படின்னா பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி. இந்த பெட் ஸ்கேன் மூலமாக வந்து நம்மளுக்கு இந்த லிம்போமா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கழுத்தில் மட்டும் இருக்கா, இல்லை உடம்புல வேறு எங்கே பரவி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி பிளட் டெஸ்ட். இப்போ நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய இந்த சிபிசின்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு கூடிய சிம்பிள் பிளட் டெஸ்ட்லேயே வந்து நம்மளால் பல நேரங்களில் வந்து இந்த லிம்போமா இருக்காங்கிறத நம்மளால் வந்து அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங்காக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த லிம்போமாங்கிறது வந்து ப்ராடாக வந்து நம்ம ஹாட்ச்கின்ஸ், நான் ஹாட்ச்கின்ஸ்னு பிரிக்கிறோம். பட் இதுக்குள்ளே பல சப்டைப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு அதை வந்து எல்லாத்தையும் நம்ம இது ஒரே வீடியோவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சால், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அது என்ன பிரச்சனைங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ லிம்போமா இருக்குது, அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை ஃபர்தராக நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கீமோதெரப்பி, இல்லை ரேடியோ தெரப்பி, இல்லை டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இல்லை சம்டைம்ஸ் அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் வந்து இந்த போன் மேரோவில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த போன் மேரோவில் ஏதாவது இஷ்யூனா அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக நம்மளால் வந்து இந்த லிம்போமாவை வந்து ட்ரீட் பண்ணிட முடியும். சரி டாக்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹாட்ச்கின்ஸ், நான் ஹாட்ச்கின்ஸ் சொன்னீங்களே, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஹாட்ச்கின்ஸ் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டு ட்ரீட். இந்த நான் ஹாட்ச்கின்ஸுங்கிறது இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட் டு ட்ரீட்.
காரணம் என்னென்னா, இந்த ஹாட்கின்ஸ் லிம்போமா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். அது வந்து இங்கே கழுத்தில் இந்த இடத்துல வருதா, அங்கேருந்து அடுத்து இங்கே தான் போகும், அங்கேருந்து இங்கே தான் போகும்னு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஆனால் இந்த நான் ஹாட்கின்ஸுங்கிறது உடம்புல எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பரவலாம். திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு வந்து அது ஒன்றுமே ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி அப்படியே இருக்கலாம். திடீர்னு டக்குன்னு ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகலாம். எல்லா நேரங்கள்லையும் இந்த எல்லா டைப் ஆஃப் லிம்போமா நம்ம போய் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் வந்து அது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும்போது பல நேரங்களில் வந்து அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணாலே போதும். அது மூலமாகவே நம்மளால் வந்து அது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ணிட முடியும். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போ எல்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த நம்ம சொன்ன சிம்டம்ஸ், ஸோ கழுத்தில் ஒரு கட்டி ரொம்ப நாளாக இருக்குது, இல்லை பர்சிஸ்டண்ட்டாக டயர்டாகவே இருக்குது, இல்லை கான்ஸ்டண்ட்டாக ஃபீவர் எலிவேட்டடாகவே இருக்குது, இந்த மாதிரி எந்த விதமான சிம்டம்ஸ், அந்த கட்டி வந்து கழுத்தில் மட்டும் இல்லை, அக்கிள் பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை உடம்புல எங்கே இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.